சாப்பிடல? முருகேசு, என்ன பாச்சு உனக்கு? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? சொல்லுப்பா. ஒன்றும் இல்லைம்மா. உடம்பு கிடம் காத்தடிச்சா ஐப்பசியில் மழை வரும், தேடி வரும் காலம் வந்தா செல்வம் எல்லாம் ஓடி வரும். ஓ, பழைய முதலாளி பழைய கஞ்சி குடிக்கிறார். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் இப்படித்தான் கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். என் மருமகன் எனக்கு மகனாக பிறந்திருக்கலாம். வாழ்க்கையில் என்னைக்காவது வான்கோழி பிரியாணி சாப்பிட்ருக்கேடி? மாப்பிள்ளை மூர்த்தி வாங்கி கொடுத்தோம். யோ, வெக்கமா இல்லை உனக்கு? பொண்ணு கொடுத்த வீட்டில் போய் தின்னுட்டு வந்திருக்க. ஏய், மூர்த்தி என்ன ஒன்றும் மாமனார் மாதிரி பார்க்கல, பெத்த தகப்பனுக்கு மேலே பார்க்குறான். என்னையே அப்படி பார்ക്കുന്നவன் என் பொண்ணை எப்படி பார்த்துக்குவான்? இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீயும் தான் ஒன்று பெற்று வச்சிருக்கிய. ஏய், சாப்பிட்டு போப்பா. என்ன துரைக்கு கோவம்? காது மூக்கு கண்ணு வழியெல்லாம் வெளியே வந்தாச்சு. சாப்பிடாமையே போறாரு. அவனே ஏதோ குழப்பத்தில் இருக்கிறான். சாப்பிட உட்காந்த பிள்ளைய துரத்தி விட்டுட்டியே. நீ எச்சசோறு திங்க வேண்டாமேங்கிறதுக்காக சொன்னி. வா, வான்கோழி பிரியாணி இருக்குது, லெக் பீஸ் இருக்குது, சிக்கன் 65 இருக்குது, காடை இருக்குது, கௌதாரி இருக்குது. எதை வேணாலும் வலிச்சு நக்கிட்டு போ. எல்லாத்தையும் நீயே கொட்டிக்கோ. எனக்கு என் பிள்ளை ஊத்துற கஞ்சி போதும். அதாண்டி, ஆறு நிறைய தண்ணி போனாலும் நாய் நக்கி தான் குடிக்கும். போ. இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாங்க, நான் கொண்டு வந்த சம்மந்தன்றதுக்காக சொல்லிங்க. மாப்பிள்ளை என்ஜினியர், கஷ்டப்பட்டு படித்து வளர்ந்தவர். அவருக்கும் அப்பா இல்லைங்க. ஆனால் இன்னைக்கு 30 பேருக்கு வேலை கொடுக்குற நிலைமையில் இருக்காரு. பெருசாக வரதட்சணை நகையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாருங்க. இதோ என் பொண்ணே வந்துட்டா. பேர் மல்லிகா, பியூட்டி பார்லர் வச்சிருக்கா. கை நிறைய சம்பாதிக்கிறா. இவன் என் பையன் கதிர், 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அம்மா, ஒரு நிமிஷம் உள்ளவா. வரேன், போம்மா. கொஞ்சம் இருங்க, நான் பேசிட்டு வந்துடுறேன். முருகேசு இருக்கிறதெல்லாம் தங்கச்சி மாப்பிள்ளைன்னு கொடுத்துட்டு இப்போ செக்யூரிட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கான். உன் மேலே அவனுக்கு உண்மையிலே ஆசை இருந்திருந்தா தேன்மொழி கல்யாணம் முடிஞ்ச கையோட வந்து பொண்ணு கேட்டிருக்கலாம்ல. ஏன் வரல? அவனுக்காக நீ காத்துட்டு இருந்த, கழுவி ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்க. நீ அதை பத்தி கவலைப்படாத. ஏய், இப்போ வந்திருக்கிறவருக்கு நான் என்னடி பதில் சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அனுப்பு. உன்னை வந்து பேசிக்கிறேன், இரு. உன்னை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? எதுக்கு இங்க தனியா உட்காந்துருக்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ற. உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம கல்யாணத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிற. அம்மா எனக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன சொல்ற? நான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பெரிய பிரச்சனை இருக்கு உனக்கு? யாரது யாரது கனவிலே வந்து போனது? நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது. எனது போர்வையில் உனது வாசனை அருகிலே இதயமே தடுமாறுதே, முழு நிலவை போல தேயுதே. காதல் மழையினில் சேர்ந்து நனைந்திட கவிதை ஊறியதே. யாரது யாரது கனவிலே வந்து போனது? நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது.
வந்து போனது நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது காற்றிலே ஒரு பூவை போல விழுகிறேன் உன் மடியிலே விழுகையில் உன்னை தாங்கி பிடித்து சாய்கிறேன் உன் தோளிலே கனவுகள் நிஜமானதே நிஜமானதே கதைகளும் கொஞ்சம் பேசுதே கொஞ்சம் பேசுதே இமையோரம் நீரும் நீயே இமைக்கின்ற கண்கள் நீயே இதய துடிப்பும் நீயடி யாரது யாரது கனவிலே வந்து போனது நீயுமே எனதானதால் மாற்றங்கள் வந்து போனது என்ன மச்சான் புதுசா தண்ணிலாம் அடிக்கிறீங்க என்னாச்சும் உங்களுக்கு விடுதலை மாப்பிள்ள. மாப்பிள்ள, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? கேட்டால் தப்பு நினச்சிக்க மாட்டீங்களே? கேளுங்க மச்சான், எதுக்கு சுத்தி வளைச்சிக்கிட்டு? நீங்களும் என் தங்கச்சியும் சந்தோஷமாக தான் இருக்கீங்களா? ஆமா மச்சான், ஏன் சந்தோஷமா தான் இருக்கும். உண்மையை சொல்லுங்க மாப்பிள்ள. இல்ல மச்சான், சந்தோஷமா இல்ல. நம்ம தப்பு பண்ணிட்டோம் மச்சான். அண்ணாதியா இருந்த என் வாழ்க்கையில எதிர்பாராம எனக்கு பொண்டாட்டிய வந்த தேன்மொழி கிட்ட நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன். அதனால அன்வர் உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தது உங்க அப்பா சொல்லிதான்ற உண்மையை நான் சொல்லிட்டேன். அதான் மச்சான் பண்ண தப்பே. நாங்க 2 பேரும் இது வரைக்கும் கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். அவ இன்னும் அன்வரை மறக்கல. என்ன நம்பினவங்களுக்கு நான் விசுவாசமா இருந்திருக்கேன். அதுக்காக பல பேரை கஷ்டப்படுத்திருக்கேன். அந்த பாவம் தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன். இது முன்னாடி என்கிட்ட ஏன் மாப்பிள்ள சொல்லல? இதை உங்ககிட்ட சொல்லி உங்களை நோகடிக்கிற மனசு எனக்கு இல்லை. வெளியே தெரிஞ்சா அசிங்கம் மச்சான். அதனால தான் அந்த அன்வரை விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா என்னைக்கு போட்டுருப்போம் அவனை. ஐயோ மாப்பிள்ள, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடாதீங்க. சத்தியமா சொல்றேன், என் தங்கச்சி அப்படிப்பட்டவ இல்லை. அவ அப்படி பண்ணியிருக்க மாட்டான். எங்க அப்பாவால் அன்வர் விஷயத்துல தப்பான முடிவு எடுத்துட்டு போன்ற குழப்பத்தில் அப்படி பண்ணியிருப்பா. நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். சாரி. தேனு, பிரியாணி சாப்பிடு.
என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? நம்மளை தவிர ஊர்ல இருக்கிற எல்லா பசங்கிட்டையும் இந்த போட்டோ இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அவன் என்ன வாழவே விட மாட்டான். இவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருக்கான். சரி, நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். சேட்டா, மா, அவன் தண்ணியே கேளு, நான் வெளில இருக்கேன். அம்மா, காஃபி சாப்பிடுங்க, ஆறிடும். தேன்மொழி, இங்க வா. வாங்க. ம். இதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பழசுமா, உங்களுக்கு தெரியாதா? சரி, அப்ப 2 நாளைக்கு முன்னாடி அந்த அன்வரோட ஜோடியா பைக்ல சுத்தினியே, அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு யாருமா இதெல்லாம் சொன்னா? முருகேசா, இங்க வா. அந்த அன்வரோட இவ பைக்ல சுத்தினத உன் கண்ணால நீ பாத்தியா? பார்த்தம்மா. பதில் சொல்லி. தமிழ்ல தானே கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லி. இதுக்கு என்ன அர்த்தம்? சொல்லி தொலைய. ஆமா, நான் போனேன். அதுக்கு இப்ப என்னங்கிற? என் வாழ்க்கை ஏன் இஷ்டம். வந்தோமா, காஃபி சாப்பிட்டோமா, போனோமான்னு இருக்கணும். எதுடி உன் இஷ்டம்? எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிறது பேர் வாழ்க்கை இல்லடி. இத பாருமா, யார் கூட வாழணும், எப்படி வாழணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. ஏண்டி பேச மாட்ட? இப்பவும் சொல்றேன் தேன்மொழி, நீ போற வழி சரியில்லை. இதே மாதிரி போயிட்டு இருந்த நடுத்தெருவுல நாதியத்து போய் கடப்ப தெரிஞ்சுக்கோ. இந்த சாபம் விடுறது, புத்திமதி சொல்றது, இதெல்லாம் இன்னியோட நிறுத்திக்கோங்க. ஏய், அவன் என்ன தொழில் செய்யறான் தெரியுமாடி? பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறான்டி. அவன் கூட போன உனக்கு அதே கதிதான் வரும். என் அண்ணரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அனாவசியமா பேசாத. பாத்தியாடா, ஏன் அன்வரான்? அண்ணா அண்ணன் சொல்றது போய் இப்ப அன்வரன் சொல்ல வச்சிருக்கான் அந்த நாதாரி. இதுக்காகவா பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கணக்கு பார்க்காம தங்கச்சி தங்கச்சின்னு அவ கால கொண்டு போய் கொட்டின. அண்ணா 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 அண்ணா, இப்படி எச்ச கணக்கு பேசி பேசி என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்க. அம்மா, 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 வேணாம்மா. விடுமா, சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இரு. உனக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன்னு சொல்லி கட்ட இங்க வரல. ஆனா நீ எப்படி எல்லாம் அவ கூட நான் பயந்துட்டோம். அப்படியே ஆயிட்டியம்மா. ஒருத்தனை கட்டிக்கிட்டு இன்னொருத்தனோட, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னை பார்க்கறதுக்கு அறிவிற்பா இருக்கு. இப்ப சொல்றேன், நீ எனக்கு தங்கச்சியும் இல்லை, நான் உனக்கு அண்ணனும் இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு செத்து தொலையலாம். செத்துடு. நான் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டேன். அதுக்கு காரணமே நீங்க தான். நல்லது கெட்டது தெரியாம செல்லம் கொடுத்து வளர்த்துட்டீங்க. இப்ப எல்லாரும் சேர்ந்து அவளை டார்ச்சர் பண்ணாதீங்க. மெல்ல மெல்ல அவளே புரிஞ்சுட்டு மாறிடுவா. அவ பேசுறது பார்த்தா அப்படி தெரியல மல்லிகா. நல்ல வாழ்க்கை அமைகிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அது அவளை கெடுத்துக்கிறா. அது அன்வர் பழி வாங்குறது தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எவனோ ஒருத்தனுக்காக என்ன
என்னைய தூக்கி எரிஞ்சிட்டா. அம்மா தேன்மொழி கவிடு பத்தி எரியுதுமா. ஐயோ என்னம்மா அம்மா தேன்மொழி வீடு எரியுதாம்மா. மாறு தள்ளுங்கடா. தேன்மொழி அம்மா, தேன்மொழி தேன்மொழி அம்மா, தேன்மொழி. ஐயோ അമ്മയ്ക്കും മകനൊക്കെ ഇപ്പൊ സന്തോഷമാക്കല്ലേ? അടിക്കാതടാ. അമ്മയും മകനും ചേർന്ന് എന്റെ മകളെ കൊന്നാച്ചല്ലടാ. ആരവനെ കൊല്ലണം സാർ, പ്രശ്നം ഉണ്ടാകരുത്. வானவில்லில் கலந்த வண்ண வண்ண கோலம் மூடுபனிக்குள்ள மாயமானதேனோ, வாசமல்லி கலந்த விடி வெள்ளி தீபம் ஆடிக்காத்து அடிக்க அணைஞ்சது ஏனோ.
நியாயமா பார்த்தா உங்க பேரில் தான் கேஸ் போடணும். கவர்மெண்டே இந்த கேஸ் நடத்தும் தெரியுமா? ஆனா இது குடும்ப பிரச்சனைங்கிறதுனால நான் கேஸ் எதுவும் போடல. என்ன பண்ணணும்னு நீங்க முடிவெடுங்க. இந்த சாவில் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? அவளே போயிட்டா. இப்போ யாரை சந்தேகப்பட்டு என்ன சார் பண்ண போறோம்? சார், எங்களுக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை. எங்க கையெழுத்து போடணும்னு சொல்லுங்க, நாங்க போடுறோம். இந்தாங்க, இதில் போடுங்க. போகும்போது அவ தனியா போகல. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணு கர்ப்பம்னு வந்திருக்கு. ஐயோ, கல்யாண போட்டோல மட்டும்தான் ஒன்னா இருக்கும். അല്ല ഹസ്ബൻഡ് പേരില് അൻവർന്ന് കണ്ടേ. புள்ளதாச்சி பொம்பளையா? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு டெத்து வந்திருக்க வேணாமே. நான் வரேன் சார், வரேன் பாய். மூர்த்தி, நீ கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணு, நான் இன்ஸ்பெக்டர் பேசிட்டு வந்துடுறேன். சரி, வரேன் சார். சார், இந்த டெத்து பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த கேஸை எல்லா ஆங்கிளும் நாங்கள் விசாரிச்சிட்டோம். இது ஒரு சூசைடு தான், கன்ஃபார்ம். சரி சார், நான் கிளம்புறேன். பாத்தீங்களா மச்சான், அவ கர்ப்பமா இருந்திருக்கா. நான் ஏன் அவன் மேல கேஸ் வேணான்னு எழுதி கொடுத்தேன்னு தெரியுங்களா? அவன் உள்ள போனா உயிர் தப்பிச்சிருவான். அவனை துண்டு துண்டா வெட்டணும் மச்சான். எல்லாம் முடிஞ்சு போச்சு பாய். இந்த மூர்த்தி பழைய மாதிரி அனாதை ஆயிட்டோம் பாய். டே, அந்த அன்பர் அயோக்கிய பையனை உயிரோடவே விடக்கூடாது பாய். பொறுமையாடுறா, எல்லாத்துக்கும் நேரம் வரும், பார்த்துக்கலாம். அவனை கொஞ்சம் பார்த்துவாங்க, அவசரப்படுறேன். சரி பாய், வரேன். டேய், அங்கே பாரு, அவன் மச்சான் உட்காந்துருக்கான். கூட இருக்கிறவங்களாம் ஒரு மார்க்கமாக இருக்கானுங்கடா. எனக்கு என்னமோ தப்பாக படுது. நீ என்னன்னு போய் விசாரி போ. டேய், எனக்கு டைம் ஆச்சு, நான் வேணா ஆட்டோவில் போயிட்டுமா? இங்க என்ன பண்றீங்க மாப்ள? ஒன்றும் இல்லை மச்சான், நீங்கள் கிளம்புங்க. சொல்லுங்க மாப்ள. சொன்னா கேளுங்க மச்சான், நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க. நீங்கள் முதல்ல கிளம்புங்க. வாங்கடா. அன்பர் ஏரியா போனா முருகேசன் போறான்டா. ஏய், அவன் எப்படியா தப்பிச்சு வா. முதல்ல நம்ம இங்க தேசம் வாங்க 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 சீக்கிரம். டேய், பாத்ரூம் ஆளுங்க நம்ம ஏரியால போட்டாங்கடா. ஏய் ஏய், வா வா. ஏய் ஏய், கால போடுங்க. எங்க ஏரியா விட்டு போயிடுவே நீ. அம்மா மேல சத்தியமா போட்டுருவானே. கிட்ட வராதே, கிட்ட வராதீங்க. என்ன கை ஒத்துருது? ஏய், பொருளை ஒழுங்கா போடுறா. போடுறா, இங்க போடுறா. போடுறா போடுற. ஏய் ஏய்
இவன் போன தாண்டா வெளியே போகணும். வெட்டுக்கடா. கேக்குறல தலியா என்னடா பண்றீங்க? ஏய் வெப்பன்ஸ் கீழ போடு. சொல்றல அசிங்க கமிஷனர் யாரா நீங்க? ரவுடி பண்றீங்க? ஏய் இல்ல ஏய் போடா. ஏய் சொல்றல ஏய் லேடி ராஸ்கல்ஸ். டேய் உன்னை எங்களாண்டா தேடிக்கிட்டு இருக்கிறது? இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மீனை பார்த்து பூனை மாதிரி உட்காந்துருக்கான். டேய் நான் பேசுறது உன் காதில் விழுதா இல்லையா? வேலைக்கு போகாம ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? முடியல பாஸ்கி. ஏன் என்னாச்சு? என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு. டேய் என்னடா பேசுற? ரத்தத்தை பார்த்தா தலை சுத்துது. கத்தியை கையில் எடுத்தும் கூட குத்த முடியல. அவனை பாரு இப்படி சளைக்காம வெட்டுறான். முதல்ல என் பயத்தை போக்கணும். டேய் முருகேசா, நீ ரொம்ப குழப்பத்தில் இருக்க. அம்மா உன்னை ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்காங்க. நீ வா, நீ வான்னு சொல்கிறேன். வா, கண்டதை போட்டு குழப்பிக்கிட்டு. டேய் சரக்கு ஓவராக அடிக்காதீங்கடா. முருகேசன் வேற அன்வர் ஏரியாக்குள்ளே போயிட்டு வந்துட்டான். கண்டிப்பாக அவனுங்க சும்மா விட மாட்டானுங்க. என்னடா அப்போ தெரிஞ்சா போனா? தெரியாம தானே போனா? ஏதோ ஆத்திரத்தில் அவசரப்பட்டான். என்ன இப்போ? அன்வரும் அவன் ஆளுங்களும் கண்டிப்பாக அவனை தேடி நம்ம ஏரியாக்குள்ளே வருவானுங்க. கொஞ்சம் உஷாரா இருங்கடா. முருகேசா கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. தனியாக எங்கேயும் போகாத. எங்கன்னா போகணுன்னா என்னை கூப்பிடு. சரி. നായി എന്നതാൻ വീരമരുന്നാലും ഏരിയ വിട്ട് ഏരിയ പോയി മറ്റു നായെല്ലാം ചുറ്റിയാത്തുന്ന വാല് വായിക്ക് വന്നതാനാണ്. തുമ്മിനാലെ ஒன்றுக்கு போறவும் பணத்துக்கு பாதுகாப்பாக போகிறானோ. போகக்கூடாத இடத்துக்கு போயாச்சுன்னாக்கு செக்யூரிட்டிக்கு செக்யூரிட்டி இல்லை.